தமிழ்நாட்டின் முதலமைச்சராவது எப்படி அப்படின்னு ஒரு பாட புத்தகம் போடுறோம். எல்லோரும் கல்யாணம் பண்ணுறோம், ஒரு பிள்ளைய பெக்கிறோம். அந்த பிள்ளைய 3 வயசு ஆனதுக்கப்புறம் ஒரு நடன பயிற்சிக்கு அனுப்புகிறோம், இல்லைன்னா ஒரு சண்டை பயிற்சிக்கு அனுப்புகிறோம். அது அனுப்புனதுக்கப்புறம் ஒரு 5 வயசு ஆனதுக்கப்புறம் குழந்தை நட்சத்திரமாக நடிக்க விடுறோம். குழந்தை நட்சத்திரமாக நடிக்க விட்டதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் கழித்து ஒரு 8-9 வயசில் ஒரு வெப் சீரியஸில் ஒரு ஏதாச்சும் ஒரு கதாபாத்திரம், ஒரு ஹீரோவுக்கு ஃப்ரெண்டாவோ, ஒரு ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டாவோ, ஹீரோவுக்கு தங்கச்சியாவோ, ஹீரோயினுக்கு தங்கச்சியாவோ அது மாதிரி நடிக்க வரும். அங்கிட்டு ஒரு 2-3 வருஷம் பொறுக்கிறோம். ஒரு 13-12 வயசு இருந்ததுக்கப்புறம் ஒரு அந்த பொண்ணை ஒரு ஹீரோவாவோ, ஒரு ஆண் பையனாக இருந்தால் ஹீரோவாவோ, பெண் பிள்ளையாக இருந்தால் ஒரு ஹீரோயினாக வச்சு ஏதோ ஒரு சீரியலோ, ஏதோ ஒரு வெப் சீரியஸ்லேயோ, ஏன்னா வருங்காலத்தில் இப்போ சினிமா எப்படி இருக்கோ வருங்காலத்தில் வெப் சீரியஸ் பெருசாக ஆயிரும். அதில் ஒரு முதன்மை நட்சத்திரமாக முதன்மை கேரக்டர்னு சொல்லுவாங்கள்ல, அதை வச்சு நடிக்க விட்றோம். அதுக்கப்புறம் ஒரு 18-19 வயசு ஆகி போயிடும். அவங்கள ஆண் பிள்ளையாக இருந்தால் ஒரு ஹீரோவாவோ, பெண் பிள்ளையாக இருந்தால் ஒரு ஹீரோவனை ஆக்கி விட்றோம். ஆக்குனதுக்கப்புறம் ஒரு 4-5 படம் தப்பா ஹிட் ஆனதுக்கப்புறம் அப்படியே மெல்ல மெல்ல போய் ஒரு தலைப்பை கொடுக்குறோம். ஏதோ ஒன்று, ஆண் பிள்ளையாக இருந்தால் இந்த தளபதி அந்த தளபதி, பெண் பிள்ளையாக இருந்தால் ஏதோ ஒரு எப்படி சொல்கிறது, பெண் பிள்ளையாக இருந்தால் ஏதாச்சும் ஏதோ ஒரு இந்த சூப்பர் ஸ்டார் அந்த சூப்பர் ஸ்டார்னு வச்சுக்கோங்க. அது மாதிரி வச்சுப்புட்டு நீ அதுக்கப்புறம் எப்படியாச்சும் அதுக்குள்ளே அந்த இதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு எலெக்ஷன் வரும். அப்போ ஏதாச்சும் அவங்களுக்குள்ள ஒரு கஷ்டம் வந்தால் என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு ஒரு போட்டு விட்டு அப்படியே லைட்டாக நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சு விட்றேன், மக்களே என்னை எப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு ஒரு போட்டு விட்டு எலெக்ஷனை நிற்கிறான். நின்னதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, அதுக்கப்புறம் என்ன இருக்குது, அப்போ என்னென்ன வரப்போதோ இன்னும் 10 வருஷம் கழித்து அதில் இருக்க எல்லாத்தையும் புக் பண்ணி விட்டு அவங்கள பற்றி 4-5 வீடியோவை போட்டு விட்டு தேர்தல் வந்தவொடனே பிரச்சாரத்துக்கும் போகாமல் மக்களே எனக்கு நான் இந்த மாதிரி நிற்கிறேன், எனக்கு இந்த மாதிரி ஓட்டை போட்டு விட்ருங்க, நான் இந்த மாதிரி உங்களுக்கு நல்லது பண்ணி விட்ருவேன் அப்படின்னு அப்போ இருக்க நேரத்தில் இப்போவே 6 சிலிண்டரு எல்லாத்துக்கும் இதுன்னா அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட்டு ஃப்ரீன்னு சொல்லிடணும் இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு. ஏன்னா இப்போ பஸ் டிக்கெட்டு ஃப்ரீனா இன்னும் 10 வருஷம் கழிச்சு ஃப்ளைட் டிக்கெட்டு ஃப்ரீன்னு சொல்லி ஃப்ளைட் டிக்கெட்டு ட்ரெயின் டிக்கெட்லாம் ஃப்ரீன்னு சொல்லிடணும். அப்போ தான் ஓட்டு போடுவானுங்க. இவங்கள்ட்ட போய் மழை மண் மக்கள் பேசிவிடாங்க, இல்லை அது மாதிரி பேசிவிடாங்க, ஓட்டு போட மாட்டாங்க. ஃப்ளைட் டிக்கெட்டு, ட்ரெயின் டிக்கெட்டு, அப்புறம் என்ன டிக்கெட்டு, மேலே போகிறதுக்கு கூட டிக்கெட்டு அதுக்கே ஃப்ரீன்னு சொல்லிவிட்டு எலெக்ஷன்னு ஒரே எலெக்ஷனில் முதலமைச்சர் ஆகிப்படலாம். இப்படித்தான் வாழ்க்கை. புரிஞ்சா வாழ், இல்லைன்னா சாவு.